Hi guys, I'm Mohan. Welcome to Rocker Mysteries. Door browser na என்ன? ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க, இன்டர்நெட்டில் எல்லாருமே சர்ச் பண்ணுறாங்க. ஸோ நிறைய விஷயங்களை பார்க்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜென்ரேஷனில் ஜியோ இருக்குது, ஆண்ட்ராய்ட் மொபைல் எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இன்டர்நெட் வந்து பேசிக்காக எல்லா பசங்களுமே யூஸ் பண்ணுற ஒரு விஷயமா போச்சு. ஸோ இன்டர்நெட் யூஸ் பண்ணுறவங்க டோர் ப்ரௌசரை பற்றி கன்ஃபார்ம் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஏற்கனவே தெரிஞ்சிருந்தால் டோர் ப்ரௌசரை பற்றி உங்களுக்கு நாலேஜ் இருந்தாலுமே எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இதில் ஷேர் பண்ண போகிறேன். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டோர் ப்ரௌசருக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். நமக்குன்னு ஒரு ஃபோன் நம்பர் இருக்கும். நம்ம எந்த ஒரு பர்சனுக்கு கால் பண்ணாலுமே நம்மளோட நம்பர் அந்த பர்சனுக்கு ரிசீவ் ஆகும். ஸோ அந்த பர்சன் கன்ஃபார்ம் பண்ணிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ இந்த நம்பர்லேருந்து நம்ம கால் வந்திருக்கு, இந்த பர்சன் தான் நம்ம கால் பண்ணாங்க, பேசினாங்க. சேம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் நம்ம சர்ச் பண்ணாலுமே நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம சர்ச் பண்ண அதர் பர்சனுக்கு தெரியாது. ஸோ இன்டர்நெட்டில் நீங்கள் எந்த ஒரு வெப்சைட் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மாதிரி வெப்சைட் நீங்கள் சர்ச் பண்ணாலுமே கூட உங்களுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா 172.16254.1. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஐபி வெர்ஷன் 4ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான ஐபி அட்ரஸ் இன்டர்நெட் ப்ரோட்டோகால். எந்த ஒரு பர்சனுக்குமே எந்த ஒரு மொபைல் லேப்டாப் எதுவுமே எந்த ஒரு டிவைஸுக்குமே பார்ட் ஆஃப் ஐபி அட்ரஸ் இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு சேம் மொபைல் நம்பர் மாதிரியோ இந்த கான்செப்ட் வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐபி அட்ரஸை மறைச்சி யூஸ் பண்ணுறது தான் டோர் ப்ரௌசரை யூஸ் பண்ணுறாங்க. VPN மெத்தட்னு சொல்லலாம். இது வந்து ஃப்ரீ அப்படின்னு சொல்லலாம்னு வச்சுங்க. டோர் ப்ரௌசர் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூகுள் குரோம் ப்ரௌசர் மாதிரி, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூசி ஃபயர்ஃபாக்ஸ் அந்த மாதிரி ஒரு ப்ரௌசர் தான். பட் இது வந்து ஜேர்னலிஸ்ட் நிறைய ஹாக்கர் ஜேர்னலிஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் நம்பர் டூல்ஸ்னு சொல்லலாம். இது வந்து ஹேக்கிங் டூல்ஸ் கிடையாது. ஸோ இதை பற்றி நிறைய டவுட் இருக்குது. ஸோ இது ஹேக்கிங் டூல்ஸ் கிடையாது, ஜஸ்ட் ப்ரௌசர் தான். இது வந்து நம்மளோட ஐபி அட்ரஸை வந்து நம்ம மறைச்சி நம்ம ப்ரௌஸ் பண்ண முடியும். நம்ம என்ன சர்ச் பண்ணோம், நம்ம அந்த மாதிரி வெப்சைட் சர்ச் பண்ணாலுமே அதர் வெப்சைட் சர்ச் பண்ணாலுமே டீப் வெப்லாம் வந்து நிறைய நம்ம வந்து ப்ரௌஸ் பண்ணும்போது நாம தான் ப்ரௌசிங் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நம்மளை கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இதுக்கு தான் இந்த ப்ரௌசரை யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஆனியன் ரோட்டர் ப்ரௌசர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆனியன் ரோட்டர் ப்ரௌசர் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க, ஆனியன் எதுக்கு மீனிங், இதுக்கு எதுக்கு ஆனியன் பேர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்டர்நெட்டில் ஏதோ ஒரு சர்ச் பண்ணும்போது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம இன்டர்நெட்டில் ஒரு விஷயத்தை சர்ச் பண்ணுறது இதில் வந்து நிறைய வந்து ஐபி லேயர் இருக்கும். எக்ஸாம்பிள் ப்ரோட்டோகால் லேயர் கொடுத்துருப்பாங்க, லேயர் பை லேயராக ப்ரோட்டோகால் லேயர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் நம்மளோட ஐபி அட்ரஸ் வந்து சென்டரில் இருக்கும். சிஸ்டம் வந்து கன்ஃபியூஸ் ஆகும். நம்ம டேரெக்டாக நமக்கு கனெக்ட் ஆகாது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நிறைய சர்வரில் கனெக்ட் ஆகும். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா அந்த லேயர் பை லேயராக நம்ம ஆனியன் கட் பண்ண அப்படி லேயர் பை லேயராக இருக்கும். ஸோ அதே மாதிரி லேயர் பை லேயரில் நம்மளோட ஐபியும் இருக்கும். சிஸ்டம் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ எந்த ஐபிலேருந்து இவங்க வந்து சர்ச் பண்ணுறாங்க, ப்ரௌசிங் பண்ணுறாங்கன்னு சொல்லி. ஸோ இதுக்கு தான் இந்த ஆனியன் ரோட்டர் ப்ரௌசர்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து யூஸ் பண்ணுறது இல்லீகலான்னு பார்த்தா இது ஃபுல்லாக லீகல் தான், இல்லீகல் கிடையாது. ஐ மீன் இன்டென்ஷனலி நீங்கள் எதை சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி உங்கள் மேலே தான் டிபெண்ட் பண்ணும். ஸோ நீங்கள் எதை மாதிரி சர்ச் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் இது லீகலாக இல்லைகளான்னு. ஸோ பட் இது வந்து எல்லாருமே யூஸ் பண்ணணும். பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் யூஸ் பண்ணுற எந்த ஒரு பர்சனையுமே டோர் ப்ரௌசர் பற்றி தெரிஞ்சிருக்கணும். இதை பற்றி நிறைய ஆர்டிகல் இருக்குது. ஐ மீன் இதை பற்றி படிங்க, ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணுங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆர்டிகலுக்கான லிங்கை கீழே கொடுத்துருக்கேன். அதை ஃபுல்லாக ரீட் பண்ணி பாருங்க. அந்த ஐ மீன் இந்த பர்டிகுலர் ப்ரௌசரை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்குமே அதில் இருக்குது. டவுன்லோட் பண்ணுங்க. இதை வந்து உங்களோட ஆண்ட்ராய்ட் மொபைல், லேப்டாப், பிசி, கம்ப்யூட்டர் எல்லாத்துலேயுமே வந்து யூஸ் பண்ண முடியும். ரொம்ப ஃப்ரீயாக யூஸ் பண்ண முடியும். அதிகமான ப்ராசஸிங்லாம் கிடையாது. இதில் சேம் அதர் ப்ரௌசர் மாதிரி தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேக்கிங் டூல் அப்படின்னு பார்த்தா இது ஹேக்கிங் டூல் கிடையாது. இந்த கான்செப்ட் நீங்கள் எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க. ஜஸ்ட் அ ப்ரௌசர். இது வந்து நீங்கள் ஹேக் பண்ணணும், ப்ரொஃபஷனலாக ஹேக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபயர்பாக்ஸ் மற்ற ப்ரௌசருமே யூஸ் பண்ணலாம். இது ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரௌசிங் டூல்ஸ் மட்டும்தான். இந்த கான்செப்டை நீங்கள் நல்லா அக்செப்ட் பண்ணணும். பட் இதில் வெரி இம்பார்ட்டன்ட் என்ன அந்த டாப்பிக்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோர் ப்ரௌசரை பேசிக்காக எல்லாருமே யூஸ் பண்ணணும். ஸோ இது மாதிரி ஒரு சில நாலேஜான விஷயங்களை மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும். ஸோ நம்ம எந்த மாதிரி விஷயங்களை சர்ச் பண்ணுறோம், டீப் வெப்ஸ் எல்லாம் நம்ம சர்ச் பண்ணுறோம், ப்ரௌசிங் பண்ணுறோம் அப்படின்னு இதை பற்றி நீங்கள் கூகுள் ப்ரௌசர் கொடுத்தா நிறைய கேப்சா என்டர் ஆகும். பட் கூகுள் வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா 100% சேஃப்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா எந்த ஒரு வெப்சைட்டுமே இல்லை டீப்பாக நீங்கள் சர்ச் பண்ண முடியும், நீங்கள் வந்து ப்ரௌசிங் பண்ண முடியும். எந்த ஒரு பர்சனாலையும் உங்களை ரீச் பண்ண முடியாது, அப்படின்னு ட்ராக் பண்ண முடியாது. நீங்கள் தான் வந்து இது கான்டாக்ட் பண்ணீங்க, நீங்கள் தான் ப்ரௌசிங் பண்ணி இந்த இன்டர்நெட்டில் இந்த ஒர்க்கை நீங்கள் தான் செஞ்சீங்கன்னு உங்களுக்கு ட்ராக் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு தான் டோர் ப்ரௌசரை யூஸ் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நெட் யூசர் நாலேஜுக்காக தான். ஸோ இந்த வீடியோ பற்றி டவுட் மோர் ஒப்பீனியன் உங்களோட ஒப்பீனியன் வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் கொடுங்க, எஸ்எம்எஸ் யூஸ்ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் டெக்னாலஜி நாலேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் ஃபார் வாட்சிங்.